ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா நம்ம வேலூர் ஏர்போர்ட் ரோட்டில் தான் போயிட்டுருக்கோம் நம்ம வீட்டுக்கு. ஓகேங்களா, இதுதான் நம்ம வேலூர் ஏர்போர்ட் காட்ட போகிறோம். பாருங்கள், நீங்களே ஷாக் ஆகிடுவீங்க. வேலூரில் இவ்வளோ பெரிய ஏர்போர்ட் இருக்கா அப்படின்னு நினைக்காதீங்க. சின்ன ஏர்போர்ட் தான், ஸ்மால் ஏர்போர்ட். டொமஸ்டிக் இண்டிகோ தான் வரும்னு நினைக்கிறேன். ஒரு நாளைக்கு ஒரு ஃப்ளைட் தான் ஏறி இறங்கும். மினிமம் சார்ஜஸ் 1000 rupees to 2000 rupees இருக்கும் ஒரு பர்சனுக்கு. 10 பேர் இல்லை 50 பேர் போகலான்னு நினைக்கிறேன். ஒரு நாளைக்கு ஒரு ஃப்ளைட்டு தான் போகும்னு நினைக்கிறேன். பாண்டிச்சேரி, சென்னை, திருப்பதி, பெங்களூரு. ஓகேங்களா, நம்ம வேலூர் ஏர்போர்ட் காட்டுறோம் பாருங்கள், நீங்களே ஷாக் ஆகிடுவீங்க. ஐயோ, இந்த நேரம் பார்த்து தாங்க ஸ்டக் ஆகுது. இதாங்க வேலூர் ஏர்போர்ட்டு. எங்கே என்ட்ரன்ஸை காணோம், இங்கே வச்சுக்கிறாங்க. இங்கே ஒரு என்ட்ரன்ஸ், இதுதான் என்ட்ரன்ஸ், ஏர்போர்ட் என்ட்ரன்ஸு. ஓகேங்களா, அதுதான் பேசஞ்சர் வர இடம். ஓகேங்களா, அது ரன்வே. இப்போ நம்ம ஏர்போர்ட் பேக் சைடு என்ட்ரன்ஸில் போயினுக்கிறோம் பாருங்கள். அதுதான் வேலூர் என்ட்ரன்ஸ் ஏர்போர்ட். சூப்பராக இருக்குதுங்களா? வா, வேலூர் விமான நிலையம் அப்படின்னு போட்டுக்கிறாங்க பாருங்கள். தெரியுதுங்களா, வேலூர் விமான நிலையம். சூப்பராக கேட்டு போட்டுக்கிறாங்க. இது வந்து கோல்டன் டெம்பிள் ரோடு. ஓகேங்களா, பேக் சைடு கோல்டன் டெம்பிள் போகிற ரோடு. பின்னாடி பாருங்கள் எவ்வளோ பெரிய ஏரி. இந்த ஏரி தண்ணி வந்துச்சுன்னா இது உள்ளே வருமானு தெரில. ஆனால் சப்பெல்லாம் கட்டிக்கிறாங்க நல்லா ஸ்ட்ராங்காக தான். இது பெரிய ஏரி இது. ஓகேங்களா, பாருங்கள் ஏர்போர்ட்டுக்கு தண்ணி டேங்க்லாம் வச்சுக்கிறாங்க. ஓகேங்களா, இது பேக் சைடே அழகாக ப்ளைன் லேண்ட் ஆச்சுன்னா அந்த பக்கம் க்ளீனாக பார்க்கலாங்க. அவ்வளோ சூப்பராக தெரியும். இது பாருங்கள் ஏர்போர்ட். சின்ன ஏர்போர்ட் தான், பெரிய ஏர்போர்ட் பண்ணலாம், இன்டர்நேஷ்னல் கொடுக்க மாட்டாங்க, லேட் ஆகும். இன்னொரு 5 வருஷம் 10 வருஷம் இந்த இடம்லாம் கொடுத்தாங்கன்னா இன்டர்நேஷ்னலாக மாற்றிடலாம். ஆனால் தரமாட்டாங்களே, இன்னொரு 5 வருஷம் 10 வருஷம். ஓகேங்களா, அங்கே பாருங்கள் ப்ளைன் லேண்ட் ஆகிறதுலாம் இங்கே க்ளீனாக தெரியும். ஓகேங்களா, அங்கேயும் போட்டுக்கிறாங்க, காம்பவுண்ட் மாதிரி போட்டுக்கிறாங்க. இப்போ ஃபுல்லாக ஏர்போர்ட் தான். ஓகேங்களா, ரொம்ப பெரிய இடம் மாதிரி தான் இருக்குது. ஆனால் பின்னாடி ரொம்ப பெருசானான்னு தெரில. ஓகேங்களா, நம்ம அன்றைக்கி பேக் சைடு வந்தோம் பார்த்தீங்களா, ஞாபகம் இருக்கா? 2 வீலரில் போகும்போது அது. ஓகேங்களா, ரன்வே வந்து ரொம்ப சின்னது தான். இன்னும் இங்கே உள்ள ஏர்போர்ட் உள்ளே சுருகா எடுக்குது. ஓ மை காட், இதுக்கு முன்னாடி ஏர்போர்ட்டாக இருந்த இடம், சுருகாடாக இருந்த இடம் இப்போ ஏர்போர்ட்டாக மாற்றப்பட்டு உள்ளது. ஓகேங்களா, ஏர்போர்ட்டுக்கு பேக் சைடு ஒரு ரோடு போகுதுங்க. அந்த கேட்லாம் போட்டு மூடி வச்சுக்கிறாங்க. அதுக்குள்ளே யாரும் வரக்கூடாது, அதோ போட்டுருக்காங்க பாருங்கள். அந்த கேட்டுக்குள்ளே யாரும் வரக்கூடாதுன்னு போட்டுக்கிறாங்க. பொறுமையாக தான் போயினுக்கிறேன் பாருங்கள், 20 தான் போயினுக்கிறேன். ஓகே, அப்புறம் ஸ்பீடாக போகிறேன்னு சொல்லக்கூடாது இல்லை. பாருங்கள், இங்கே ஒரு செக்யூரிட்டி கார்டு போட்டுக்கிறாங்க. உள்ளே இது ஒரு ஏர்போர்ட் என்ட்ரி போடுது. ஓ மை காட், ஏர்போர்ட் என்ட்ரி கேட் இதோட முடிஞ்சிது. இப்போ தெரியுதுங்களா, அந்த பக்கம் பின்னாடி ஒரு ரோடு போய்ப்பாங்க. அந்த பக்கம் வந்தீங்கன்னா அந்த என்ன ரோடு, பேக் சைடு வந்தீங்கன்னா அணைக்கட்டு ரோடு. சரி, அணைக்கட்டு கோல்டன் டெம்பிள் ரோடு. இதுவும் கோல்டன் டெம்பிள் ரோடு தான், அதுவும் கோல்டன் டெம்பிள் ரோடு தான். ஓகேங்களா, பார்த்துங்க ஏர்போர்ட்டு முடிஞ்சிச்சு. ஏர்போர்ட்டு அது பாருங்கள், அதோட முடிஞ்சிச்சு. அங்கேருந்து கரெக்டாக மோட்டூர் பிரிட்ஜு கீழே வருவாங்க. இது கரெக்டாக ஏர்போர்ட்டு. ஓகேங்களா, இது மோட்டூர் பிரிட்ஜு கீழே வரும். அது பாருங்கள், அணைக்கட்டு 11 கிலோமீட்டர் போட்டுக்கிறாங்களா. அரசம்பட்டு 38 கிலோமீட்ரு. ஆசனம்பட்டு தப்பு படிக்கிறேன், தமிழே தகராறுங்க. புதூர் இதில் போகலாம், கோல்டன் டெம்பிள் நேராக அதில் போகலாம். ஓகேங்களா, இதில் போனால் வேளாங்கண்ணி திருநாவும் வரும். ஓகேங்களா, நானே ரூட்டு தெரியாது, தப்பாக போயினுக்கிறேன். வேலூரில் போனேன், என்னடா உனக்கு ரூட்டு தெரியாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு ரூட்லாம் தெரியும், ஆனால் அந்தளவுக்கு தெரியாது. என்ன பண்ணுறது, 90s கிட்ஸு அப்பப்போ மெமரி லாஸ் பேஷண்ட் ஆகிடுறேன். எல்லாத்தையும் மறந்துடுறேங்க. நேற்று நடந்தது இன்றைக்கி மறந்துடுறேன், இன்றைக்கி நடக்கிறது நாளைக்கு மறந்துடுறேன், அப்பப்போ மறந்துடுறேன். அது ஒரு கூத்துங்களா. இப்போ வந்த கஸ்டமர் சரியான சம்பவம் பண்ணிட்டாங்க. என்னங்க போங்க, வாழ்க்கையே வெறுப்பாகுதுங்க. நைட்டு 12-1 மணி தான். எத்தனை மணிக்கு ஈவினிங் கிளம்புனேன்? ஈவினிங் வந்து ஜிம்முக்கு போயிட்டு ஒர்க் அவுட் முடிச்சுட்டு 7:30 மணிக்கு கிளம்புனேன் ஜிம்மிலேருந்து. 7:20 கிளம்புனேன் ஜிம்மிலேருந்து. 7:20 கிளம்பி கரெக்டாக 7:20 கிளம்புனேன் ஜிம்மிலேருந்து. 7:20 கிளம்பி கஸ்டமர் வந்து 8 மணிக்கு பிக்கப் பண்ண சொன்னாங்க. அங்கேயே அந்த பள்ளம்லாம் நோண்டுக்கிறனால அரியூராண்ட செம்ம டிராஃபிக், ஒரு 3/4 மணி நேரம் டிராஃபிக். இன்ச்சாக மூவ் ஆகி கஸ்டமர் வீட்டுக்கு சத்தோச்சேரிக்கு போயிட்டேன். சத்தோச்சேரி ஹோலிஃப்ளவர் ஸ்கூல் டவுனில் போயிட்டு கஸ்டமரை பிக்கப் பண்ணி 8:50 9 ஆகி போச்சு. அவரை பிக்கப் பண்ணி நான் ஸ்டாப்பாக நிப்பாட்டாமல் சாப்பிடாம நேராக ஏர்போர்ட்டில் எடுத்துன்னு போய் இறக்கும்போது கரெக்டாக 11:05. ஓகேங்களா, 11:05. ஓகேங்களா, ட்ராப் பண்ணிட்டு அப்புறம் போய் சாப்பிட்டுட்டு நேராக குன்றத்தூரில் பிக்கப். நேராக என்ன பண்ணேன், குன்றத்தூரில் வந்து பத்துட்டேன். ஓகேங்களா, ஒரு 12-1 மணி இருக்கும். நைட்லாம் ஃபோன் நோண்டிட்டு 12-1 மணி ஆயிடுச்சு. ஓகேங்களா, அங்கே அப்புறம் என்ன பண்ணேன், ஏற்கனவே அந்த கருப்பட்டி டீ காஃபியில் ரிவ்யூ போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த கடையில் போயிட்டு காலையில் மூஞ்சி கைக்கெல்லாம் கழுவிட்டு பாத்ரூம்லாம் போயிட்டு யூஸ் பண்ணிட்டு டீ சாப்பிட்டுட்டு கஸ்டமருக்கு 6:50 6:30 மணிக்கு ஃபோன் வச்சேன். நீ ஒரு 7 மணி 7:30 மணிக்கு வந்துருப்பான்ட்டாங்க குன்றத்தூரில்.
குன்றத்தூர் கோயில் பக்கத்தில். ஓகேங்களா, நான் அங்கேருந்து கரெக்டாக அந்த டீ கல்லேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் கஸ்டமர் வீடு. ஓகேங்களா, அங்கேயே பார்த்துட்டேன். அங்கே பார்த்துட்டு அதான் டீ சாப்பிட்டு பாத்ரூம் போயிட்டு கஸ்டமர் ஃபோன் வச்சேன். ஒரு 6:30 மணிக்கு வந்துருன்ட்டாங்க. 6:30 மணிக்கு கஸ்டமருக்கு ஃபோன் அடிச்சு 7 மணிக்கெலாம் வந்துருங்க, 7 மணிக்கெலாம் கிளம்பிடலாம் அப்படின்ட்டாங்களா. 7 மணிக்கு கிளம்பிடலான்னு சொன்னோடனே எனக்கு என்ன ஆச்சு, இந்த பாருங்க அணைக்கிட்டு இது வந்து ரைட்டில் போனால் பொய்கை ரோடு. ஓகேங்களா, சத்தியமங்கலம் பொய்கை. ஓகேங்களா, பொய்கை ரோடு நேராக போனால் கஸ்டமர் வீட்டுக்கு ஒரு 7 மணிக்கெலாம் வந்துருப்பான்ட்டாங்க. நான் என்ன பண்ணேன், ஒரு 6:50 கஸ்டமர் வீட்டாண்ட போயிட்டு உக்காந்துட்டு அப்படியே வீடியோ எடுத்துன்னு ஃபோன் நோண்டிட்டு ஓகே வந்துடுறேங்க ஒரு 10 நிமிஷம் அப்படின்னாங்க. சரி ரைட்டு வெயிட் பண்ணுறேன். மணி 7:30 ஆச்சு, 8 ஆச்சு, மறுபடியும் 8:45 ஆச்சு. 8:45 வந்துட்டு என்ன பண்ணாங்க, கஸ்டமரு ஏரியா உட்காரல வண்டியில். இப்போ கிளம்புனா குடியாத்தம் ஒரு 11 மணிக்கு போயிடலாங்களா, 8:45 கேட்குறாங்க. வண்டியிலே ஏறி உட்காரல, 11 மணியில் குடியாத்தம் போயிடலாமா? ஏன்னா நல்ல நேரம் 9 மணி தான் ஸ்டார்ட் ஆகுது, யமகாண்டத்துக்குள்ளே வீட்டுக்குள்ளே போயிடணும் அப்படின்னாங்களா. எனக்கு வாரி போட்டுச்சு. என்னங்க பேசுகிறீங்க நீங்கள், யமகாண்டம் ராவகாலம் நல்ல நேரம்லாம் பார்ப்பீங்க. டிரைவரு சாப்பிட கூட இல்லை, வெறும் டீ மட்டும் தான் சாப்பிட்டேன், நான் ஒன்றும் சாப்பிட்லங்கன்னா அப்படி இப்படின்னு ஏதோ ஏற்றுட்டு அப்புறம் கம்மன் ஆகிட்டாங்க. சாப்பிட கூட இல்லை, நான் வெறும் டீ தாங்க சாப்பிட்டேன் அப்படின்னா. சரி ரைட்டுங்க நான் அதை வரேங்க அப்படின்ட்டு இன்னும் ஒரு 10 நிமிஷம் கழிச்சு கரெக்டாக ஒரு 20 நிமிஷம் 9:15 கிளம்புறாங்க. 9 மணி 8:50 கிளம்புனாங்க. கிளம்பிட்டு போகிற வழியில் ஒருத்தவங்க இறக்கி விட்டு அங்கேருந்து ஒருத்தவங்களை பிக்கப் பண்ணணும்னு 9:15 ஆகி போச்சு. குன்றத்தூர்லேருந்து கரெக்டாக குடியாத்தம் 148 கிலோமீட்டர் ஆகுது. எத்தனை மணி நேரம் ஆகுது, 2.5 மணி நேரம் 50 நிமிஷம் காட்டுது. 2 மணி நேரம் 50 நிமிஷம் காட்டுது. நான் ஏறி உக்காந்தவொடனே என்ன சொன்னாங்க, நான் கொஞ்சம் ஸ்பீடாக போங்கண்ணா. அதான் சொல்லிட்டேன், மேடம் உங்கள் அர்ஜென்ட்டுக்கு நான் ஸ்பீடாக போக முடியாது. நீங்கள் எத்தனை மணிக்கு வண்டி புக் பண்ணீங்க, 6:50 7 மணிக்கு புக் பண்ணீங்க. 7 மணிக்கு நீங்கள் வந்திருந்தீங்கன்னா இந்நேரம் வேலூரை தாண்டி இருக்கலாம் 9 மணிக்கு. ஓகேங்களா, 9 மணிக்கு நீங்கள் வேலூர் தாண்டிந்தா 10 மணிக்கெலாம் உங்களை குடியாத்தில் ட்ராப் பண்ணிருப்பேன். 9:50 10 மணிக்கெலாம் குடியாத்தில் ட்ராப் பண்ணிருப்பேன். ஆனால் நீங்கள் ஏறி உக்காந்ததே 9:15 ஆகி போச்சு. ஓகேங்களா, கிளம்புந்தே 9:15 இங்கே ஒருத்தரை பிக்கப் பண்ணணும். நீங்கள் பிக்கப் பண்ணியாச்சு. 9:15 கிளம்பி அவங்கள கரெக்டாக பள்ளிக்கொண்டா வரும்போது எனக்கு டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க கஸ்டமர். 100ல் ஓட்டுங்க வண்டியை மேடம், இந்த வண்டி 80 லாக்கு 80 லாக்குனா 80 லாக் கிடையாது, 80 லாக் மேடம் அப்படின்னு நான் சொல்கிறேன். மேடம் என் ஓனர் ஸ்பீடாக ஓட்ட வேணான்றாரு, மைலேஜ் கொடுக்கணும், 80 லாக்கு, அதனால் நான் ஓட்ட முடியாது மேடம், நீங்கள் எங்கே கம்ப்ளைண்ட் பண்ணுறீங்களோ பண்ணிங்க, நீங்கள் ஏறுனே லேட்டு மேடம் 2 ஹவர்ஸ், நீங்கள் லேட்டாக வந்துட்டு நான் எப்படி மேடம் ஸ்பீடாக ஓட்டணும், ஸ்பீடாக ஓட்டினா ஆக்சிடெண்ட் ஆகும், தேவையில்லாமல் உங்களுக்கு பிரச்சனை, எனக்கு பிரச்சனை, எதிரில் வரவனுக்கு பிரச்சனை, அவன் என்னை திட்டுவான், தேவையில்லாத பிரச்சனைலாம் நடக்கும் மேடம் அப்படின்றேன். நீங்கள் கொஞ்சம் ஸ்பீடாக போகலாம், நான் தப்பு இல்லைண்ணா அப்படின்னாங்களா. இல்லை மேடம் நான் போக மாட்டேன், 80 மேலே வண்டி 1 இன்ச்சு கூட போகாது மேடம், சேஃப்டி ரொம்ப முக்கியம் மேடம், அதனால் 1 இன்ச்சு கூட போக மாட்டேன் மேடம் அப்படின்ட்டு. அப்புறம் 11:30 குடியாத்தம் பள்ளிக்கொண்டா டோல்கேட்லாம் தாண்டி உள்ளே போயிட்டேன். ஓகேங்களா, 11:46 அவங்க வீட்டாண்ட போகிறேன், ஆட்டோ வழியிலே விட்டாங்க. 11:56 கஸ்டமரை ட்ராப் பண்ணிட்டேன். 4 நிமிஷம் முன்னாடி விட்டாங்க, வாடா அப்படின்றாங்க. 12 மணிக்கு ஏன் அந்த 4 நிமிஷம் லேட் ஆகிடுச்சுன்னா யமகண்டத்தில் போயிருந்தா வேறு எதனா ஆயிருக்குமா எனக்கு தெரில. யமகண்டத்துக்கு முன்னாடியே போகணுன்றவங்க ஒரு 2 மணி நேரம் சீக்கிரம் எது கார் புக் பண்ணுறீங்க. நானாவது தூங்கியிருப்பேன், நானும் தூங்கலை. ஓகேங்களா, நானும் வந்து 1 மணிக்கு படுத்தேன். 6 மணிக்குன்றதுக்கு 5:30 மணிக்கெலாம் ஏஞ்சி பாத்ரூம் போயிட்டு 6 மணிக்கெலாம் கஸ்டமர் 6:45 கஸ்டமர் 6:45 6:30 மணிக்கெலாம் வீட்டுக்கு போயிட்டாங்க கஸ்டமர் வீட்டாண்ட. கஸ்டமர் லேட் ஆகுறதுக்கு நம்ம என்னங்க பண்ண முடியும் பாருங்க. ரைட்டில் போனால் திருப்பத்தூர் ஆலங்காயம், லெஃப்டில் போனால் அமிர்தி கோல்டன் டெம்பிள். ஓகேங்களா, இந்த ரோட்டில் வந்து ஜாயிண்ட் ஆகிடுச்சு. எவ்வளோ ஷார்ட்டாக வந்துட்டேன் பார்த்துங்க. இதுதான் இது வேலூருக்கு ரொம்ப ஷார்ட் கட். ரைட்டில் போனால் பள்ளிக்கொண்டா போயிடும். ஓகேங்களா, ரொம்ப ஷார்ட்டுங்க இது. அதான் சொன்னேன் நான், உங்களுக்கோசம் நான் 100ல் ஓட்டினேன்னு வச்சுக்க மேடம், நான் 108ல் ஆம்புலன்ஸில் போக வேண்டியதான் மேடம். இப்போ அவர் ரிலேஷன் ஒருத்தர் வந்தார், தம்பி பார்த்துட்டுன்னு போய் சேர்த்துருப்பா, ஸ்பீடாலாம் ஓட்டாதப்பா அப்படின்னாரா. நான் சொல்லிட்டேன், மேடம் நான் ஸ்பீடாக ஓட்ட மாட்டேன், அவர் வேறு ஸ்லோவாக ஓட்ட சொல்கிறாரு. நான் 80 மேலே 1 இன்ச்சு மேலே போனால் கூட நீங்கள் கேளுங்க, என் வண்டி 1 இன்ச்சு கூட மேலே போகாது. எனக்கே ஒரு அர்ஜென்ட்னா கூட நான் ஸ்பீடாக போக மாட்டேன் மேடம், நான் கரெக்டாக சேஃப்டியோடு ஓட்டுறேன். உங்களுக்கு எதனா ஒன்றுனா நான் தான் பதில் சொல்லணும். ஓகேங்களா, நீங்கள் அர்ஜென்ட்டாக போக சொல்லுவீங்க, நான் பிபி சுகரு எல்லாம் வந்துடும். வேகமாக ஓட்டுவேன், ஹார்ன் அடிக்கணும், கட் அடிச்சு ஓட்டணும், பூந்து ஓட்டணும். ஓகேங்களா,
100ல் போய் பிரேக் அடிக்கணும், நீங்கள் டபக்குன்னு முன்னாடி வந்து அடிப்பீங்க பின்னாடி சீட்டில், அப்புறம் என்னை வந்து இடிக்கும் தேவையில்லாத. இவ்வளோ பிரச்சனை இருக்குது மேடம். எதுக்கு மேடம் அதை ஸ்பீடாக ஓட்டணும்? ஸ்பீடாக ஓட்டணும் என்ன வரப்போகுது? ஒரு அரை மணி நேரம் 3/4 மணி நேரம் முன்னே போய் என்ன பண்ண போகிறீங்க? அதுக்கு நீங்கள் ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் முன்னாடி கிளம்புனா போகுது. ஏறி உக்காந்தோடனே டைம் கேட்டாங்க. அதான் நான் சொன்னேன், மேடம் நீங்கள் எதுவும் வந்தாலும் ஜிபிஎஸ் பார்த்துங்க, அதில் என்ன டைம் காட்டுதோ அந்த டைமுக்கு நான் இட்டுன்னு போய் உங்களை சேர்த்துருவேன், ஓகேங்களா? உங்களால் நான் பட்னியாக வந்தேன், டீ கூட சாப்பிடல, யூரின் கூட போகல, ஓகேங்களா? டீ சாப்பிட்டேன் காலையில், ஓகேங்களா? டிஃபன் கூட சாப்பிடல. 7 மணிக்கு இன்னொன்னே சரி கஸ்டமர் வழியில் நிப்பாட்டி நம்ம சாப்பிட்டுக்கலாம், கஸ்டமர் சாப்பிட்டாங்களோ இல்லையோ அப்படின்னு பார்த்தா கஸ்டமரே சாப்பிடல. கடைசி வரலாம் ஒரு 100 ரூபா கூட இறங்கும் போது, இந்தாப்பா டிரைவர் கஷ்டப்பட்டு என்னை இன்னும் வந்து சேஃப்டியாக சேர்த்துட்ட டைமுக்கு, அதுக்கு ஒரு தேங்க்ஸும் சொல்ல, ஒரு 100 ரூபா டிப்ஸும் கொடுக்கல, ஒரு சாப்பிட்டியான்னு கூட கேட்கல. அவங்க பாட்டுன்னு வந்தாங்க, 11:50 இறக்கி விட்டேன், 11:56 இறக்கி விட்டேன், நேராக உள்ளே போனாங்க. அதுக்கப்புறம் காசு வேறு ஒருத்தர்கிட்ட கொடுத்து அமிச்சாங்க, அவ்வளோதான் வாங்கினதை வந்துட்டேன், ஓகேங்களா? இதுதான் வாழ்க்கை, டிரைவரோட வாழ்க்கை. ரொம்ப எப்படி சொல்கிறது, கஷ்டமான வாழ்க்கைங்க. இப்போ குடியாத்தில் வந்து பஸ் ஸ்டாண்டாண்ட விட்டுட்டு திரும்பி நான் போய் பிரியாணி சாப்பிட்டு ஒரு பாதாம் மில்க் குடிச்சிட்டு வரேன், ஓகேங்களா? 140 ரூபா பில் ஆச்சு. அவங்க வாங்கி கொடுப்பாங்க, இவங்க வாங்கி கொடுப்பாங்களா எதிர்பார்க்கக்கூடாதுங்க, நம்ம காசு. ஆனால் டைம் கழிச்சுன்னா விட்டு சாப்பிட்ணுங்க, கஸ்டமர்லாம் எதிர்பார்க்கக்கூடாது. அவங்களுக்கோசம் நம்ம ஒரு அரை மணி நேரம் டைம் பிடிச்சி ஓட்டலான்னு ஓட்டி அது ரிஸ்கில் முடிஞ்சு ஓனரு டிரைவரும் தான் வெட்டின்னு மாறணும், அடிச்சின்னு மாறணும், ஓகேங்களா? டிசன் தான் சண்டை தான். அப்புறம் ஓனர் டிரைவர் பட்டியில் கை வைக்க, இன்சூரன்ஸ் கிளைமுக்காக அது ஒரு 10 நாள் 20 நாள் நிற்க, எதுக்கு தலைவலி? அதுக்கு பொறுமையாக 70-80 போனோமா, சேஃப்டியாக டீசலும் வாடுறது இல்லை, அழகாக சேஃப்டியாக போய் இறக்கி விட்டோமா. ஒரு 3 மணி நேரம் முன்னாடி வரதுல ஒன்றும் தப்பு இல்லை, 3 மணி நேரம் லேட்டாக போகிறதுல ஒன்றும் தப்பு இல்லை. ஒரு 10 நிமிஷம் லேட்டாக போகிறோம். இப்போ ஒரு 5 நிமிஷம் நம்ம ஸ்பீடாக எடுத்து எங்கன்னா போய் எவனா 2 வீலர் சரணம் வந்துட்டாலும், இல்லை ஒரு நாய்க்கு குறுக்கில் வந்துட்டாலும், ஒரு மாடு குறுக்கில் வந்துட்டாலும் யாருக்கு பாதிப்பு? நம்மளுக்கு தான் பாதிப்பு. அவன் ஈஸியாக போயிடுவான், ஓகேவா? மாடும் ஈஸியாக போயிடுவாங்க, நாய்க்கு ஈஸியாக போயிடுவான். நம்ம வண்டிக்கு டேமேஜ், அது ஒரு 10 நாள் ஆகும் ரெடி ஆகிறதுக்கு, ஒரு 20 நாள் ஆகும். அது வரலாம் நம்மளுக்கு டியூட்டி இல்லை டிரைவருக்கு, ஓகேங்களா? இவ்வளோ பிரச்சனை இருக்குது. இதான் வேலங்காட்டு திறனா ஏரி பாருங்கள், டூரே வரலங்க. இது எவ்வளோ நாள் தூர் வராமலே இருக்குதுங்க. இவ்வளோ பெரிய ஏரியை அப்படியே தண்ணி ரொம்பச்சுன்னா இவ்வளோ தூரம் வரும் போல இருக்குது. இங்கெல்லாம் வீடுங்க, எவ்வளோ வீடு இருக்குது பாருங்கண்ணா, எவ்வளோ வீடுங்க இருக்குது பாருங்க, செங்கல் வீடுங்கெல்லாம் அப்படியே ஏரி ரொம்ப இப்படிக்கா ஒழியும் போல இருக்குது. தூர் வாரி சூப்பராக டேம் மாதிரி கட்டலாம். எங்கே நடவடிக்கை எடுக்கிறாங்க? நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க பாருங்கள். ஏரி உள்ளே வீடு இருக்குது பார்த்தீங்களா? அப்புறம் தண்ணி வந்துச்சுன்னா ஏரியில் தண்ணி வந்துச்சுன்னு வாங்க. அது வேலைங்காட்டு திருநாள் இங்கே தான் நடக்கும், ஓகேங்களா? எப்போவுமே ஜாலியாக இருக்கும். ஆனால் இந்த வருஷம் நடந்துச்சான்னு தெரில. இதெல்லாம் ஏரி தான் பாருங்க, காட்டுறோம் பாருங்க. எல்லாம் ஏறி வாங்கடா, ஏறி வாங்கடா பார்த்துக்கோங்க, ஏறி வாங்கடா. பாருங்க ஏரி பார்த்தீங்களா? இப்போ எவ்வளோ டவுனில் இருக்குது, ஆனால் மேலே தண்ணி வந்துடுங்க. இதெல்லாம் சூப்பராக சைடில் அந்த திண்ணை மாதிரி கட்டி அழகாக சுத்தூர் டேம் மாதிரி கட்டி அழகாக ஜாலியாக சூப்பராக தூர் வாரி ரெடி பண்ணால் சூப்பராக இருக்கும். நம்ம ஊர் எங்கே ரெடி பண்ணுறாங்க? நம்ம ஊர் அவ்வளோதான். எல்லாம் கலெக்டரு ஆர்டர் கொடுத்து பர்மிஷன் அவருக்கே வந்து கொடுக்கணும். ஆமாம், அவருக்கே பர்மிஷன் கொடுத்தாதான். எல்லாம் குப்பை தொட்டி மாதிரி யூஸ் பண்ணுங்கிறாங்க. ரைட்டில் போனால் கோவிந்த ரெட்டி பாளையம், ஸ்ட்ரைட்டாக போனால் திருவண்ணாமலை கோல்டன் டெம்பிள், அரியூர் கோல்டன் டெம்பிள். உங்கள் ஊருக்கு வந்துடும் கண்டிப்பாக. தொரப்பாடி, ஓகே, தொரப்பாடி வந்துட்டோன்னா ஈஸி. இந்த மலை தான் ஏதோ சிவன் மலையாக ஆக்க போகிறாங்கன்னு இருந்தாங்க. இந்த மலையா அந்த மலையா? கோல்டன் டெம்பிள் மலை தானே இது? தெரில, இந்த மலை தான் நினைக்கிறேன். எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க வியூ. ஓகே, பார்த்துக்கிங்களா? என்னங்க 20-40 தாங்க ஓட்டுனுங்கிறாங்க. நம்ம ஒன்றும் ஸ்பீடாக ஓட்டல, சீட் பெல்ட்டும் போட்டிருக்கோம், எதுவும் பிரச்சனை இல்லைங்க. ஆனால் நம்ம இயற்கையே இருக்கதாங்க. இங்கெல்லாம் பாருங்கள் எவ்வளோ மரம் இருக்குது பாருங்கள். நம்ம வேலூர் ஃபுல்லாகவே மரத்தை வெட்டிட்டாங்க. இந்த ஒரு இடம் தவிர எல்லாம் ஹைவே போடுறோன்னு மொத்தம் கிட்டத்தட்ட 4000-5000 மரம் காலி. அதனாலே ஆலங்காயா நீங்கள் போன பாருங்க, சரியான மழை. மரம் இருக்கிற இடத்துல செம்ம மழை வெளுத்து வாங்குது. எல்லாம் இப்போ என்ன பண்ணிட்டாங்க, மலையெல்லாம் காலி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. குவாரி எடுத்து மலையெல்லாம் காலி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு பக்கம் வீடு கட்டி ஃப்ளாட்டு கட்டி விவசாயம்லாம் காலி அணுகுது, ஒரு பக்கம் மலைலாம் காலி அணுகுது, ஒரு பக்கம் மரம்லாம் காலி அணுகுது. பூவாக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. போகிற போக பார்த்தா வாவ் அப்படின்ற மாதிரி ஆகிடும் பொழுது. வாலாஜா மலை காலியாக ஆயிடுச்சுங்க. அந்த ஊருக்கு வாலாஜாவுக்கு ட்ரெயினில் வந்து இறங்கினா அதுதான் மலை, ஓகேங்களா? அதுதான் சூப்பராக இருக்கும் மலை. ட்ரெயினில் வந்து இறங்கினோன்னா வாலாஜா சூப்பராக தெரியும்.
அதான் அந்த மலையை வச்சு தான் இதுதான் வாலாஜா அப்படின்னு கண்டுபிடிப்பாங்க. ஆனால் இப்போ என்னடானா வாலாஜாவுக்கு மலையே எல்லாம் ஆகிடுவாங்க பொழுது. பாதி மலையை காலி பண்ணிட்டாங்க, இன்னும் பாதி மலை தான் என்னவோ போங்க. குவாரி, அப்புறம் ஒரு பக்கம் ஆற்றுல மண், இன்னொரு பக்கம் விவசாயம், ஃப்ளாட்டு போட்டு வீடு கட்டி, அப்புறம் என்ன எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக காலி ஆகிடும். அப்புறம் வீடுங்க தான் இருக்கும், மலைங்க இருக்காது, அப்புறம் தண்ணி இருக்காது, அப்புறம் மரம் இருக்காது, எல்லாம் இருக்காது. கூடிய சீக்கிரம் வெயில் அதிகமாகும், தண்ணிக்கு பஞ்சமாகிடும். இதான் நடக்க போகுது. நம்ம ஊருக்கு இயற்கையாக அந்த மலை தாங்க. அந்த மலையினால தான் சேஃப்டி தெரியுமா. அந்த மலையால் நம்மளுக்கு குளிருது ஓகேங்களா. குளிர் நல்லா நிற்குது. ஜாலியாக குளிர் காற்றுல வாங்கின்னு அழகாக ஜாலியாக சுற்றலாம், யாரும் கேட்க போகிறதில்ல. அரியூர் வந்துட்டோம். இதுதான் அரியூர். எங்கள் பாஸோட வீடு இங்கே தாங்குது. ஆனால் ஒன்றா அரியூருன்றான் எங்கள் பாஸு. எங்கே இருக்கிறான்னு தெரில. அரியூரில் இங்கே தான், அரியூரில் தான் என் பாஸ் இருக்கிறான், இந்த வண்டியோட பாஸ். பயங்கரமாக வருது பாஸ். உங்களுக்கு என்ன பண்ணுறது பாஸ், ஒவ்வொருத்தங்க கேரக்டர் ஒவ்வொரு மாதிரி இருக்குது. என் கேரக்டர் வேறு, உங்கள் கேரக்டர் வேறு, ஒவ்வொருத்தங்க கேரக்டர் ஒரு மாதிரி இருக்குது. ஒன்றும் பண்ண முடியாது. எங்ககிட்ட ஒரு காஸ்ட்லி டிரைவர் இருக்கார். அவர் பயங்கர காஸ்ட்லி டிரைவர். எங்கன்னா போகணுன்னா அவருக்கு டியூட்டி அமிச்சேன்னா எங்கே போகணும், என்ன வண்டி, எவ்வளோ படி தருவாங்க, என் 2 வீலர் விட முடியுமா, சாப்பாடு வாங்கி கொடுப்பாங்களா, எப்போ வருவாங்க, எல்லாத்தையும் கேட்பாருங்க. அவர் பயங்கர காஸ்ட்லியான டிரைவர். ஆனால் அவரை மாதிரி தான் ஓட்டணும். ஏன்னா இன்றைக்கி எல்லாருமே 700, 600, 500, 400 இப்படி ஓட்டி பழக்கம் பண்ணிட்டு டிரைவர் பேட்டாவே ஏற்றாமக்கிறாங்க. ஓகேங்களா. வண்டி வாடகையே ஏற்றலை, அப்புறம் எங்கே வந்து டிரைவர் பேட்டா ஏற்றப்பா. அவர் ஓட்டுறது அதனால தான் எல்லாத்தையும் கூட அதிகமாக ஓட்டுறாரு. ஓகேங்களா. ஓகே பாய், சி யூ அப்படின்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா கோல்டன் டெம்பிள் காமிக்கிறேன், பார்த்துருங்க கையோட. ஓகே, கொஞ்சம் நேரம் ஸ்டாப் பண்ணி வைப்போம். மறந்துட்டேன் கைஸ், உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேன். இப்போ ஊசூர்னால அந்த ஊசூருக்கு முன்னாடி ஒரு லெஃப்ட் கட்டிங் போச்சு பார்த்தீங்களா, அதுதான் ஏர்போர்ட் பேக் சைடு ரோடு. ஓகேங்களா. அது வந்து நம்ம ஹைவேலேருந்து மோட்டூருக்கு அந்த பிரிட்ஜுக்கு முன்னாடி. ஓகேங்களா. அப்துல்லாபுரம் அந்த ரோட்டில் வந்து கட் ஆகி இந்த ரோட்டில் கோல்டன் டெம்பிளில் கனெக்ட் ஆகும். அதுதான் அன்றைக்கி வந்து 2 வீலரில் போகும்போது இதுதான் ஏர்போர்ட் கைஸ் பார்த்துக்கணும் அப்படின்னு அந்த ரோடு. ஓகேங்களா. இப்போ நம்ம கோல்டன் டெம்பிள் வர போகிறோம். இன்னும் 3 கிலோமீட்டர். ஹலோ கைஸ், இதுதான் கோல்டன் டெம்பிள் பார்த்துங்க. இதுக்கு முன்னாடி பழைய கோயில் இதுதான். ஓகேங்களா. பின்னாடி இதுதான் புது கோல்டன் டெம்பிள். இங்கே இந்த பக்கம் லெஃப்ட்டு போனால் என்ட்ரன்ஸு. ஓகே, இந்த பக்கம் போனால் மெயின் என்ட்ரன்ஸு. இப்போ லெஃப்ட் லைனில் வருது பாருங்கள், இது பஸ் ஸ்டாப்பு. இதுதான் லெஃப்ட் சைடில் பாருங்கள், அதுதான். ஓகேங்களா. கோல்டன் டெம்பிள் உங்களே அன்புடன் வர இருக்குது. பக்கத்துலேயே நாராயணி ஹாஸ்பிட்டல். ஓகேங்களா. அந்த ஹோட்டல் இருக்குது பாருங்கள், டிஃபைன் கேஃபே. இது வந்து அவங்க ஏதோ கெஸ்ட் ஹவுஸ் போடுறது. இது வந்து டிஃபைன் கேஃபே இருக்குது பாருங்கள். அவங்களுக்கு வந்து எந்த சந்தில் பூந்து வர இருக்கும் தலைவர். டிஃபைன் கேஃபே. இது பக்கத்தில் இருக்குது நாராயணி. ஓகேங்களா. அது அவங்க ஹாஸ்பிட்டலு, 24 hours சர்வீஸ். ஓகேங்களா. இது பக்கத்தில் அந்த நாராயணி ஹாஸ்பிட்டல் பக்கத்துலேயே அவங்களுக்கு கல்யாண மண்டபம். ஓகேங்களா. இதோ இருக்கு பாருங்க கல்யாண மண்டபம் மேலே. ஓகேங்களா. லெஃப்ட் சைடில் அந்த பில்டிங். அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா ஸ்கூல், காலேஜ் இருக்கான்னு தெரில எனக்கு. ஓகேங்களா. அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் வரும், நாராயணி ஸ்கூல். அவ்வளோதான். இது ஒரு நாராயணி போர்டு வச்சுக்குது. எல்லாம் நாராயணி போர்டு வச்சுருக்கலாம் அவங்களுக்கு மாதிரியே இருக்குது, ஆனால் அவங்களுக்கு தான் தெரில. ஓகேங்களா. இதுதான் ஸ்கூல். காலேஜ் இருக்கான்னு தெரில, எனக்கு தெரியாது. ஓகே, இது வந்து இதுதான் ஸ்கூல். ஓகே, நாராயணி ஸ்கூல்.